இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன இந்த இடம் ரொம்ப அழகழகான தோட்டமா இருக்குது, விதவிதமா காமிக்கிறீங்க. இது எங்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது ஒமான் அப்படின்னு ஒரு தேசம் இருக்குதுல்ல, வளைகுடா நாடுகள ஒமான் தேசம். அதுல மஸ்கட் என்கிற பட்டணம். அந்த பட்டணத்துல தான் இங்க ஒரு அழகான தோட்டத்தை நிர்வகிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகழகா வச்சிருக்கிறாங்க. அதாவது வளைகுடா நாடுகளிலேயே சில நாடுகள்ல தான் மலைகள் இருக்கும். இந்த ஒமான் தேசத்துல நிறைய மலைகள், இந்த பட்டண சுற்றிலும் மலைகள் தான். இந்த ஒரு பக்கம் கடல், ஒரு பாலைவனத்துல இந்த மாதிரி செடிகள் மரங்கள் எல்லாம் நல்ல பண செலவு பண்ணி பராமரிச்சு நல்ல வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கிறாங்க. ஜனங்கள் இதுல இளைப்பாறணும், நடக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஒரு அரசாங்கம் மக்கள் மேல் அக்கறையோடு கூட ஒரு பாலைவனத்தை சோலையா மாத்தினா வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர் அப்படி பிள்ளைகளாகிய நமக்காக என்னெல்லாம் செய்வார் இல்ல. அதனால நீங்க சோர்ந்தெல்லாம் போக கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாரு. இன்றைக்கு ஆகாய 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? பயப்படாதங்க, என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். என் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தருகிறேன். அவர் எப்போ உங்க கூட இருப்பார். அதனால பயப்படாதுங்க. ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தார். அவர் வாக்கு பண்ணி அந்த பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பும் பொழுது, அந்த ஆவியானுடைய பிரசன்ன நம்மை நிரப்பி இருக்கும் போது எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணர முடியும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் என்பது சும்மா ஒரு ஆவி வந்துட்டு போவது அல்ல. ஆவியானவர் அவர் பேசுவார், அவர் பார்ப்பார், அவர் நடத்துவார், அவர் உதவி செய்வார், ஆறுதல் படுத்துவார். அவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பார். கடவுள் ஆவியா இருக்கிறார்ல, அவரை மனுஷன் பார்க்க முடியாதுல்ல. அப்ப அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி, நான் உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத பயப்படாதன்னு தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்ப அவர் தான் இயேசு எப்பொழுது நம்மோடு இருப்பதை உணர செய்கிறவர். அதனால இந்த பரிசுத்த ஆவினால தினமும் நிறைந்திருங்க. காலையில் எழும்பி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்ற பிரசன்னத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிங்க. பயமெல்லாம் போயிடும். பயப்படுற சூழ்நிலை வந்த உடனே உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்கும், பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். எவ்வளவு சந்தோஷம்! என்னைக்கு பேசுறாருல, இப்போ இந்த வார்த்தையை கேட்கும் போது உள்ளத்திலே ஆண்டவர் சொல்றாருல, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனேன்னு. அது ஆவியானவர். ஆவியானவரே, எனக்குள்ள நீங்க நிலை கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய ஆவியை எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் பயத்தை எல்லாம் மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.